உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? மனித நாகரிகத்தின் கடைசி அத்தியாயம் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தின் இறுதி புத்தகமான வெளிப்படுத்துதல் இதற்கு பதிலளிக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் ஒரு தரிசனத்தை காண்கிறார். பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் கையில் ஒரு சுருள் இருக்கிறது. அது 7 முத்திரைகளால் 7 சீல்ஸ் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த சுருள் பூமியின் உரிமை பத்திரம். அதை திறக்க தகுதியுள்ள ஒருவரை யோவான் தேடுகிறார். இறுதியில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் முன்வந்து அந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரை உடையும் போதும் பூமி ஒரு மாற்ற முடியாத அழிவை நோக்கி நகர்கிறது. முதல் 4 முத்திரைகள், த 4 ஹார்ஸ்மன். ஆட்டுக்குட்டியானவர் முதல் முத்திரையை உடைக்கிறார். இதோ ஒரு வெண்குதிரை. அதன் மேல் ஏறியிருப்பவன் கையில் வில் வைத்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இது உலகிற்கு வரும் அந்தி கிறிஸ்துவின் அடையாளம். அவன் சமாதானம் பேசுவான், ஆனால் அவனது நோக்கம் உலகை வஞ்சனையால் அடிமைப்படுத்துவது. 2ஆம் முத்திரை உடையும் போது ஒரு சிவப்பு குதிரை புறப்படுகிறது. அதன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. இது சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும் மகா யுத்தம். தேசங்களுக்கிடையே மோதல்கள் வெடிக்கும், இரத்தம் ஆறாக ஓடும். 3ஆம் முத்திரை உடையும் போது ஒரு கருப்பு குதிரை வருகிறது. ஏறியவன் கையில் ஒரு தராசை வைத்திருக்கிறான். ஒரு படி கோதுமை 1 பணம் என்று சத்தம் கேட்கிறது. இது கொடிய பஞ்சம். உணவுப் பொருட்களின் விலை விண்ணை தொட சாதாரண மனிதன் ஒருவேளை உணவிற்காக ஒரு நாள் முழுவதும் உழைக்க வேண்டியிருக்கும். 4ஆம் முத்திரை உடையும் போது ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை வருகிறது. அதன் மேல் ஏறியவன் பெயர் மரணம். அவனுக்கு பின்னே பாதாளம் வருகிறது. பூமியின் கால் பகுதியில் உள்ள ஜனங்களை யுத்தத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் அழிக்க அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. 5ஆம் முத்திரை, கிரை ஆஃப் த மார்ட்டியர்ஸ். 5ஆம் முத்திரை உடையும் போது பூமிக்கு கீழே இருந்து பரலோகத்திற்கு திரை விலகுகிறது. தேவனுடைய வார்த்தை நிமித்தம் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை யோவான் காண்கிறார். அவர்கள் பலிபீடத்தின் கீழே இருந்து, ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம்? நீதியின் தீர்ப்பு எப்போது வரும் என்று கதறுகிறார்கள். அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படுகின்றன. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள், உங்கள் சகோதரர்களின் எண்ணிக்கை நிறைவடையும் வரை காத்திருங்கள் என்று தேவன் கூறுகிறார். இது நீதிக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை. 6ஆம் முத்திரை, த காஸ்மிக் ஷேக்கப். இப்போது 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. இயற்கையே நிலை குலைகிறது. மகா பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. சூரியன் சாக்கு துணியைப் போல கருமையாகிறது. சந்திரன் இரத்த நிறமாக மாறுகிறது. வானத்தின் நட்சத்திரங்கள் அத்திப்பழங்கள் உதிர்வது போல பூமியில் விழுகின்றன. வானம் ஒரு சுருள் சுருட்டப்படுவது போல விலகி போகிறது. ஒவ்வொரு மலையும் தீவும் தன் இடத்தை விட்டு அகலுகிறது. பூமியின் ராஜாக்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர்கள் என அனைவரும் மலைகளின் குகைகளில் ஒளிந்து கொள்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அந்த மகா நாள் வந்துவிட்டதை, அதற்கு முன்னால் நிற்க யாரால் கூடும் என்று அலறுகிறார்கள். இது மனிதனின் அகங்காரம் அழியும் தருணம். 7ஆம் முத்திரை, த சைலன்ஸ் அண்ட் த சென்சர். இறுதியாக 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது. திடீரென பரலோகத்தில் ஒரு மகா அமைதி. சுமார் அரை மணி நேரம் அங்கே எந்த சத்தமும் இல்லை. வரப்போகும் 7 எக்காலங்களின் நியாய தீர்ப்பு எவ்வளவு கொடூரமானது என்பதற்கான எச்சரிக்கை அந்த மௌனம். 7 தூதர்கள் தேவனுக்கு முன்பாக எக்காலங்களுடன் நிற்கிறார்கள். மற்றொரு தூதன் பரிசுத்தவான்களின் ஜெபங்களை ஒரு பொன் தூப கலசத்தில் ஏந்தி வருகிறான். அந்த தூப கலசத்தின் அக்கினி பூமியின் மேல் கொட்டப்பட இடி முழக்கங்களும் மின்னல்களும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியும் உண்டாகின்றன. முத்திரைகளின் காலம் முடிந்து எக்காலங்களின் நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. முடிவுரை, த ஃபைனல் கால். இந்த 7 முத்திரைகளும் வெறும் அழிவின் பட்டியல் அல்ல.
இவை மனித குலத்திற்கு விடுக்கப்பட்ட இறுதி அழைப்பு. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் அழிவின் நடுவிலும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாக்க வல்லது. நீங்கள் ஆயத்தமா? விழித்திருப்போம், ஜெபிப்போம். ஏனெனில் அவர் சீக்கிரம் வருகிறார்.